அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாரத் கி தலாஷ். என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 8. இதுல சாப்டர் 2ல பாரத் கி தலாஷ் பார்க்க போறோம். पुस्तकों, प्राचीन स्मारकों और विगत सांस्कृतिक उपलब्धियों ने मुझ में एक हद तक भारत की समझ तो पैदा की, लेकिन मुझे उससे संतोष नहीं हुआ. புத்தகங்கள், பழங்கால நினைவுச் சின்னங்கள் மற்றும் கடந்த கால கலாச்சார சாதனைகள் இது எல்லாமே எனக்கு இந்தியாவை பத்தி ஒரு புரிதலை ஓரளவுக்கு கொடுத்ததுங்க. நஹி முஜே ஓ உத்தர் மிலா ஜிஸ்கி மை தலாஷ் கர் ரஹா தா. ஆனாலும் நான் என்ன தேடிக்கிட்டு இருந்தேனோ அது எனக்கு கிடைக்கல. அதனால எனக்கு அதுல திருப்தி கிடைக்கல. நான் என்னால திருப்திப்படுத்திக்கிட முடியல. அது புத்தகங்கள் வாயிலாகவோ, பழங்கால நினைவுச் சின்னங்கள் மற்றும் கடந்த கால கலாச்சார சாதனங்கள் மூலமாகவோ எனக்கு என்ன கிடைச்சதோ அது எனக்கு திருப்தி அளிக்கக்கூடியதா இல்ல. ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடைக்கல. இப்படிதான் இதுல ஆரம்பிச்சிருக்கிறாரு ஜவஹர்லால் நேரு. அவர் மேற்கொண்டு ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருன்னா, வர்த்தமான் मेरे लिए और मुझ जैसे बहुत से और लोगों के लिए मध्य युगीनता, भयंकर गरीबी एवं दुर्गति और मध्य वर्ग की कुछ कुछ सतही आधुनिकता का विचित्र मिश्रण है. இந்த நிகழ்காலமானது எனக்கும் என்னை மாதிரி உள்ள என்னை போன்ற பலருக்கும் இந்த இடைக்காலவாதமானது மோசமான வறுமை மற்றும் துயரம், அதோட நடுத்தர வர்க்கத்தோட சில ஓரளவு மேலோட்டமான சில நவீனத்துவம், இவை எல்லாவற்றும் சேர்ந்ததுமான ஒரு விசித்திரமான கலவை. இது எல்லாமே சேர்ந்த ஒரு விசித்திரமான கலவை. मैं अपने वर्ग और अपनी किस्म के लोगों को प्रशंसक नहीं था, फिर भी भारतीय संघर्ष में नेतृत्व के लिए मैं निश्चित रूप से मध्य वर्ग की ओर देखता था. मैं अपने वर्ग और किस्म के लोगों का प्रशंसक नहीं था. நான் என்னோட வர்க்கத்துக்குரிய ரசிகன் இல்ல, அதையே பெருசா நினைக்கிறவன் இல்ல. எனக்குன்னு ஒரு வகை இருக்குது, அந்த வகையானவன். फिर भी भारतीय संघर्ष में नेतृत्व के लिए मैं निश्चित रूप से मध्य वर्ग की ओर देखता था. ஆனாலும் நான் நிச்சயமா இந்திய போராட்டத்துல தலைமைத்துவத்திற்காக ஒரு நடுத்தர வர்க்கத்தினை நான் நோக்கினேன், எதிர்பார்த்தேன். वो मध्य वर्ग स्वयं को बंदी और सीमाओं में झगड़ा हुआ महसूस करता था और खुद तरक्की और विकास करना चाहता था. ஆனா அந்த மத்திய வர்க்கமானது எப்படி இருந்தது? இந்த நடுத்தர வர்க்கமானது தன்னை மட்டுப்படுத்துவதாக, தன்னை கட்டுப்படுத்துவதாக உணர்ந்தது. அதோட அது அந்த நடுத்தர வர்க்கமானது என்ன நினைச்சது? தன்னை முன்னேற்றி வளர்த்து கொள்ள விரும்பியது. ஸோ நேருஜி எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறாரு மக்களை அப்படிங்கிறது இதுல நம்மளுக்கு தெரியும். அவர் யாரையுமே ரொம்ப உயர்த்தவும் இல்ல, தாழ்த்தவும் இல்ல. எல்லாரையுமே அவர் வேணும்னு நினைச்சாரு. எல்லாரையுமே நம்ம நாட்டு மக்களா எண்ணினாரு. எல்லா இடத்தையுமே நம்ம நாட நினைச்சாரு இல்லையா?
अंग्रेजी शासन के ढांचे के भीतर ऐसा न कर पाने के कारण उसके भीतर विद्रोह की चेतना पनपी. ஆனா பிரிட்டிஷ் ஆட்சியின் கட்டமைப்புக்குள்ள இத செய்ய முடியல. அவங்களால வந்து தன்னைத்தானே தானே வளர்த்துக்கிட முடியல. அதனால அவங்களுக்குள்ள அந்த கிளர்ச்சி அப்படிங்கிற அந்த உணர்வு தான் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே வளர்ந்தது. लेकिन ये चेतना उस ढांचे के खिलाफ नहीं जाती थी जिसने हमें रौद दिया था. அவங்களுக்குள்ள அந்த கிளர்ச்சி வளர்ந்தது இல்லையா? அந்த உணர்வு வந்து நம்மள கொஞ்சம் கூட சட்டை செய்யாத, சொல்லப்போனா நம்மள வந்து மிதிச்ச அந்த ஆங்கிலேயர்களினுடைய அந்த கட்டமைப்பிற்கு எதிராக போகல. அவங்க தங்களுக்குள்ள இருந்த அந்த கட்டமைப்பை வந்து பராமரிக்கணும்னு நெனச்சாங்க. ஆனா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க? அதை அகற்றி இயக்கணும்னு நெனச்சாங்க. ये मध्य वर्ग के लोग इस हद तक इस ढांचे की पैदाइश थे कि उसे चुनौती देना या उसे उखाड़ फेंकने का प्रयास करना इनके बस की बात नहीं थी. ஆனா இந்த நடுத்தர வர்க்க மக்கள் வந்து இந்த கட்டமைப்பினுடைய ஒரு விலை பொருளாக இருந்தனர். அப்படின்னா எப்படி இருந்தாங்கன்னா அவங்க சவால் செய்யறதுக்கோ இல்ல அவங்கள வந்து தூக்கி எறிய முயற்சிக்கவோ அவர்களிடம் வந்து திறமை கிடையாது. அவங்களால வந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிற அளவுக்கு ஒரு திறமையோ திறனோ இல்ல ஒரு முயற்சியோ எதுவுமே இல்லாம இருந்தாங்க. அப்பதான் नई ताकतों ने सिर उठाया और वे हमें ग्रामीण जनता की ओर ले गई. அப்பதான் அந்த புதிய சக்திகளானது தலையை உயர்த்தி எங்களை அந்த கிராமப்புற மக்களை நோக்கி இட்டு சென்றன. पहली बार एक नया और दूसरे ढंग का भारत उन युवा बुद्धिजीवियों के सामने आया जो इसके अस्तित्व को लगभग भूल ही गए थे या उसे बहुत कम अहमियत देते थे. மக்களை வந்து பலவாறாக நினைச்சு சில நேரங்கள்ல வந்து கவலைப்படுறாரு நேருஜி, வருத்தப்படுறாரு. அவங்கள எப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உத்வேகத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு பல வகையில யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு புதிய உத்வேகம் கிடைக்கிற மாதிரி அவருடைய அந்த ஆம், கவனமானது கிராமப்புறத்தை நோக்கி திரும்புது. முதல் முறையா ஒரு புதிய மற்றும் வித்தியாசமான இந்தியா அந்த இளமையான அந்த புத்திஜீவிகளுக்கு முன்னாடி தோன்றியது. எந்த நிலைமையில அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அதோட இருப்பையே மறந்து இல்ல அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமுமே கொடுக்காத நிலைமையில புதியதாக ஒரு புதிய வித்தியாசமான இந்தியா அந்த ஒரு இளம் புத்த ஜீவிகளுக்கு முன்னாடி தோணுது. சோ அடுத்து என்ன பண்றாரு நேருஜி என்ன சொல்றாருன்னா ये दृश्य बेचैन कर देने वाला था इसलिए कि उसने हमारे कुछ मूल्यों और निष्कर्षों में संदेह उत्पन्न कर दिया था. சோ இந்த அமைப்பானது இந்த செயல்பாடானது நேரு என்ன சொல்றாருன்னா எங்களோட இந்த மதிப்பு மற்றும் உங்களோட அந்த முடிவு இருக்கு இல்லையா இதுல வந்து சில இதுகள்ல சந்தேகத்தை ஏற்படுத்தியதால அது வந்து எங்களுக்கு கவலையை கொடுத்தது. சோ அதுக்காக என்ன பண்றாங்க तब हमने भारत के वास्तविक रूप की तलाश शुरू की और इससे हमारे भीतर इसकी समझ और धुंध दोनों ही पैदा हुई. சோ இந்தியாவோட உண்மையான வடிவத்தை வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அது அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிந்து உணர்வையும் அதோட நிறைய மோதல்களையும் கூட உருவாக்கியது. நிறைய எதிர்மறைகளை கூட उर्वाकियना. कुछ लोग इस ग्रामीण समुदाय से पहले से परिचित थे इसलिए उन्हें कोई नया उत्तेजक अनुभव नहीं हुआ. ஆனா இதுல ஒரு நான் கேட்டது ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
கிராமப்புற சமூகத்தோட சிலர் ஏற்கனவே நன்கு அறிமுகமாகி இருந்தனர். ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே அஹ், அது அந்த இயல்பான வாழ்க்கையவே வாழ்ந்தவர்களாக இருந்தனர். எனவே அவர்கள் வந்து புதிய அற்புதமான எதையும் வந்து அனுபவிக்கல. இத வந்து நேருஜி பார்க்குறாரு. இத பத்தி வந்து சொல்றாரு. அந்த புக்ல நான் அவரோட புக்ல வந்து எழுதியிருக்கிறாரு. எப்படின்னா, ஆம் சில கிராமப்புற மக்கள், அதாவது கிராமத்துல பெரும்பாலும் வந்து அந்த இயல்பு வாழ்க்கையா தான் வாழுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த கிராமப்புற மக்கள் வந்து சமூகத்தோட நன்கு அறிமுகமாகி, அதோட நல்லா பின்னி பிணைந்திருந்தனர். அதனால அவங்களுக்கு புதுசா ஒண்ணும் அற்புதமா எதுவும் தெரியல. ஸோ அத அவங்க அனுபவிக்கவும் இல்ல. ஆனா, पर मेरे लिए ये सही अर्थों में नई तलाश के लिए यात्रा थी. ஆனா, நேரு என்ன சொல்றாரு, அவர பொறுத்தவர, இந்த உண்மையான அர்த்தத்துல, அவர் தேட ஆரம்பிச்சது வந்து, இது ஒரு நல்ல அருமையான, உண்மையான அர்த்தத்தை கொண்ட ஒரு கண்டுபிடிப்புக்கான பயணம். அப்படின்னு அவருக்கு வந்து தோணுச்சு. கோயா கி मुझे बराबर अपने लोगों की असफलताओं और कमजोरियों का दर्द भरा एहसास रहता था, पर भारत की ग्रामीण जनता में कुछ ऐसा था जिसे परिभाषित करना कठिन है, पर उससे उसने मुझे बराबर आकर्षित किया। उनमें कुछ ऐसी बात थी जो मध्य वर्ग में अनुपस्थित थी। गोया कि मुझे बराबर अपने लोगों की असफलताओं और कमजोरियों का दर्द भरा एहसास रहता था. நேருஜி என்ன சொல்றாருன்னா, என்னோட மக்களோட அந்த தோல்விகள் மற்றும் அவங்களோட அந்த பலவீனங்கள் பற்றி நான் வந்து வேதனையோட உணர்ந்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான். ஆனா இந்தியாவின் கிராமப்புறங்களில் ஏதோ ஒன்று இருந்தது. அதை வரையறுப்பது கடினம். वो भारत की ग्रामीण जनता में कुछ ऐसा था जिसे परिभाषित करना कठिन है. ஆனால் இந்தியாவின் கிராமப்புறங்களில் ஏதோ ஒன்று இருந்தது. அதை வரையறுப்பது கடினம். ஆனால் அது எப்போதும் என்னை வந்து ஈர்த்தது. उसने पर उसने मुझे बराबर आकर्षित किया. उनमें कुछ ऐसी बात थी जो मध्य वर्ग में उपस्थित थी. ஆனா, அ இந்த ஒரு ஈர்ப்பானது நடுத்தர வர்க்கத்தில் இல்லாதது ஒன்று அவங்க கிட்ட இருந்தது. கிராமப்புற மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்றாரு. கிராமர் கிராமப்புற மக்கள் கிட்ட ஒரு வகையான ஈர்ப்பு இருந்தது. அத வந்து வரையறுக்கிறது கடினம். ஆனா, அந்த ஈர்ப்பு ஆனது என்னை எப்பவுமே அவங்க பால வந்து அவங்களை நோக்கி வந்து ஈர்த்து கொண்டிருந்தது. நடுத்தர வர்க்கத்துல இல்லாத ஒரு சிறப்பு வந்து அந்த கிராமப்புற மக்களிடம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாரு நேருஜி. मैं आम जनता की अवधारणा को काल्पनिक नहीं बनाना चाहता. நான் வந்து பொதுமக்களினுடைய கருத்தை வந்து கற்பனை செய்ய விரும்பல. मेरे लिए भारत के लोगों का अपनी सारी विविधता के साथ वास्तविक अस्तित्व है. என்னை பொறுத்தவரை मेरे लिए இந்திய மக்கள் தங்களுடைய பன்முகத் தன்மையில் ஒரு உண்மையான இருப்பை கொண்டுள்ளனர். अदावद भारत के लोगों का अपनी सारी विविधता के साथ वास्तविक अस्तित्व है. उनकी विशाल संख्या के बावजूद मैं उनके बारे में अनिश्चित समुदायों के नहीं, व्यक्तियों के रूप में सोचने की कोशिश करता हूँ. மேலும் நேருஜி என்ன சொல்றாருன்னா, அவர்களின் பரந்த எண்ணிக்கையில் இருந்த போதிலும், அதாவது நம்ம மக்கள் வந்து விஷால் சங்கியா கே பாவஜூத், அவங்க வந்து பரந்த எண்ணிக்கையில் இருந்த போதிலும், मैं उनके बारे में अनुचित समुदायों के नहीं, व्यक्तियों के रूप में सोचने की कोशिश करता हूँ. நான் வந்து அவங்கள நிச்சயமற்ற ஒரு சமுதாயங்களா கிடையாது.
ஒரு தனி நபர்களாக நான் வந்து ஒவ்வொருவரையும் நினைப்பதற்கு நான் வந்து முயற்சிக்கிறேன். அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இல்லையா? அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா கவனம் செலுத்தணும்னு அவர் விரும்புறாரு. ஒவ்வொருத்தர பத்தி தனித்தனியா நினைக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஒரு சமுதாயமா இவங்க இந்த சமுதாயம், இவங்க இந்த சமுதாயம்னு இல்லாம ஒட்டுமொத்த பேர்கிட்டயும் அன்பு செலுத்தி, ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து தனி அக்கறை செலுத்தணும்னு நினைக்கிறாரு. मैंने जितनी उम्मीद की थी उससे कहीं अधिक पाया. நான் அவர்கள்கிட்ட இருந்து அம் நெறைய விஷயங்கள எதிர்பார்க்கல அப்படிங்கிறதுனால, நான் விரக்தி அடையல. இது அடுத்த ஒரு நல்ல விஷயம். ஜித்னி உம்மீது கீ உஸ்ஸே நஹி அதிக் பாயா. நான் வந்து எவ்வளவு எதிர்பார்த்தேனோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கல. मुझे सूझा कि इसका कारण और इसके साथ ही उनमें जो एक प्रकार की दृढ़ता और अंतःशक्ति है, उसका कारण भारत की प्राचीन सांस्कृतिक परंपरा है, जिसे उन्होंने कुछ अंशों में अब भी बचाए रखा है. நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு வந்து அவங்க கிட்ட அதிகமாவே கிடைச்சது. இதுக்கான காரணம் என்னன்னா, அதே மாதிரி அவங்கள் வைத்திருக்கும் அந்த விடாமுயற்சி மற்றும் இந்த சகிப்புத்தன்மை ஆகியவை இந்தியாவினுடைய பண்டைய கலாச்சார பாரம்பரியத்தினால் தான் என்பதை நான் உணர்ந்தேன். ஆக, அவை இன்று வரை ஓரளவிற்கு பாதுகாக்கப்படுகின்றன. पिछले 200 वर्षों में उन्होंने जो अत्याचार झेला है, बहुत कुछ तो उसी के कारण समाप्त हो गए. கடந்த 200 ஆண்டுகளில் அவர்கள் சந்தித்த கொடுமைகள் அவற்றின் காரணமாகவே முடிந்து விட்டிருக்கின்றன. ஃபிர் பி இருந்த போதிலும் குச் தோ ஐசா பச் ரஹா ஹை. வந்து அதுல இன்னும் பிழைச்சு கிடக்குது. இன்னும் மிச்சம் மீதி இருக்குது. जो सार्थक है और उसके साथ बहुत कुछ ऐसा है जो अ, निरर्थक और अनिष्टकार है अनिष्टकर है. சிலது அதுல வந்து அர்த்தமே இல்லாததாகவும் இருக்குது. சிலது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்குது. கொடுமைகள் வந்து முடிஞ்சிருச்சு. ஆ கிட்டத்தட்ட. ஆனாலும், ஆ அதுல ஒரு பயன் இருக்குது. என்ன அப்டின்னாக்கா, இதன் காரணமாக நம்மளுக்கு வந்து சில அர்த்தம் இல்லாதவைகளும் வந்து கிடைச்சிருக்கிறது. அதோட தீங்கு விளைவிக்கும் விஷயங்களும் கூட நெறைய வந்து இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அ மக்கள் அந்த நாட்கள்ல அவ்ளோ வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இதுக்கு சோ அவங்கள் தன்னுடைய பாரம்பரியத்தை, தன்னுடைய பழக்கவழக்கங்களை எந்த சூழ்நிலையிலயும் வந்து விட்டுக் குடுக்காம இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்னையும் இந்த புக்ல வாசிச்சு பார்த்தோம்னா, எவ்ளோ அ உள்ள ஆழ் மனதிலிருந்து நெறைய யோசிச்சு, நேருஜி வந்து நம்ம நாட்ட பற்றி, நம்மளோட மக்கள பற்றி யோசிக்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்த டைட்டில அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.